ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஐ திங்க் பார்ட் 3. பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்ட் 3 பாருங்க. ஓகேவா? அப்போ தான் புரியும், அது ஒரு ஃப்ளோவில் போகும். அப்போ தான் ஓகே. இப்போ வந்து நம்ம சாலபிலிட்டியை பற்றி பார்த்தாச்சு, லைக் கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் பேசிக்ஸ்லேருந்து நான் நடத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓகே. இது எல்லாத்துக்கும் நான் டிபிபியும் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேப்பர் ப்ரெஷர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்யூட் சொல்யூஷன்ஸ், இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக். ஓகே, நான் ஸ்லைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பிடிஎஃப் வந்து நோட்ஸோட பிடிஎஃப் நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்யூட் சொல்யூஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த கண்டெய்னரில் நான் ஆல்கஹாலும் ஊற்றிருக்கேன், வாட்டரும் ஊற்றிருக்கேன். எனக்கு ஆல்கஹாலும் வாலட்டைல் தான், வாட்டரும் வாலட்டைல் தான். ஓகேவா? ரெண்டுமே எனக்கு சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஓகே, இதை ரெண்டையும் நான் இப்போ வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு நான் மூடிட்டேன். மூடும்போது எனக்கு என்ன ஆகும், நான் ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறேன். இது எனக்கு என்ன ஆகும்னா, கீழேருந்து சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், கீழேருந்து இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, மேலே போய் அந்த லிட்டில் போய் வாட்டர் வேப்பராக என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிட் ஆகும். மறுபடியும் என்ன ஆகும், அந்த வாட்டர்லாம் ஒன்று சேர்ந்து லைக் மறுபடியும் வாட்டராக கீழே வந்து விழுகும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, அது ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். லைக் இது மேலே போகிறதும், அது கீழே வர்றதும், அண்ட் டெபாசிட் ஆகி அது கீழே வர்றதும், மறுபடியும் இது எவாப்ரேட் ஆகி மேலே போகும், மறுபடியும் அது டெபாசிட் ஆகி. ஸோ இந்த ப்ராசஸ் அது நடந்துகிட்டே இருக்கும் அன்டில் இட் கம்ஸ் டு ஈக்குவலிபிரியம் வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, நான் ரெண்டு வாலட்டைல் சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது, ரெண்டு வாலட்டைல் காம்பவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணும்போது லைக் அது எவாப்ரேட் ஆகி 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 அது ஈக்குவலிபிரியம் வர வரைக்கும் அந்த எவாப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போது வேப்பர் ஃபார்ம் ஆகுது. வேப்பர் ஃபார்ம் ஆகும்போது கீழே ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்யூட் சொல்யூஷன். ஆல்கஹாலும் லிக்யூடு தான், வாட்டரும் லிக்யூடு தான். ஸோ இதுதான் ஓகேவா, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்யூட் சொல்யூஷன்ஸ். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ரவுலட்ஸ்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, லைக் இந்த சொல்யூஷனோட பார்ஷியல் ப்ரெஷரும் இந்த ரெண்டு சொல்யூஷனோட பார்ஷியல் ப்ரெஷர் நம்மளுக்கு எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா, மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு சொன்னார். இதோடது என்ன சொல்லியிருக்காரு, ஃபார் எ சொல்யூஷன் ஆஃப் வாலடைல் லிக்யூட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈச் காம்போனன்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன் அப்படின்னு நம்மளுக்கு ரவுலட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. லைக் நான் காம்போனன்ட் 1 காம்போனன்ட் பின்னு எடுத்திருக்கேன், காம்போனன்ட் 1 அண்ட் காம்போனன்ட் 2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ காம்போனன்ட் 1ல் உள்ள பார்ஷியல் ப்ரெஷர் எனக்கு P1, காம்போனன்ட் 2ல் இருக்க பார்ஷியல் ப்ரெஷர் எனக்கு P2. இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு நான் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்போனன்ட் 1 போட்டிருக்கேன். இங்கே அதே மாதிரி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்போனன்ட் 2 போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டெரிவேஷனில் அடுத்து நம்ம எந்த லா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஏன்னா டால்டனும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் தான் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்னா, அக்கார்டிங் டு டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் P டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P1 + P2. அதாவது டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் P1 + P2 அப்படின்றது டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். லைக் இதை டெரைவ் பண்ணி இது நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் 2ஐயும் இந்த ஈக்குவேஷன் 3ல் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லைக் P டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் P1க்கு பதிலாக P1 x1 அண்ட் P2க்கு பதிலாக P2 x2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா, இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், ஹென்ரிஸ் லாவை பொறுத்தளவில், அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 + 2 இஸ் ஈக்குவல் டு யூனிட்டின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எனக்கு அங்கே என்ன இருக்குது, நான் ஒன்று x1 மாற்றணும், இந்த x1 மாற்றணும், இல்லை இந்த x2 மாற்றணும். நான் வந்து x1 மாற்றுறேன். இப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 1 - x2. இந்த இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ P1 1 - இந்த x1க்கு பதிலாக 1 - x2 + P2 x2. P1 மைனஸ், அதாவது இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? P1 - P1 x2 + P2 x2. ஸோ இப்போ என்னன்னா, இங்கே P1 காமனாக எடுக்கிறோம். P1 என்ன பண்ணுறோம், காமனாக எடுக்கிறோம். அப்போ காமனாக எடுத்துட்டோன்னா
P2 naught minus P1 naught in the X2. புரியுதா? அப்ப P total is equal to P1 naught P2 naught minus P1 naught X2. ஓகேவா? ஓகே, இதுதான் ரவுலட்ஸ் லா. ஸோ இவர் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னன்னா வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு கொடுத்துருக்காங்க. லைக் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ 1 இருக்கும்போது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ வந்து இங்கே 0வா இருக்கும். ஓகேவா? இது வந்து ப்ரெஷர் ஆஃப் 1, இது வந்து ப்ரெஷர் ஆஃப் 2. லைக் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் நம்மளுக்கு லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எப்படி எக்ஸே வந்து 0லேருந்து 1க்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. லைக் உங்களுக்கு தெரியும் கிராஃபில் இங்கே எக்ஸ்ஏ 0, இது வந்து இங்கே கிராஜுவலாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்பி வந்து 0லேருந்து கிராஜுவலாக எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1க்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. லைக் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், பி டோட்டலும் நம்மளுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். லைக் லீனியராக, அதாவது லீனியர் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில். ஓகேவா? லீனியர் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். காம்போசிஷன், இப்போ இந்த கொடுத்துருக்க காம்போசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது P1 அண்ட் P2வும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லீனியராக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நம்ம இப்போ இந்த காம்போசிஷனாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். லைக் இங்கே வேற காம்போசிஷனாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த P1ம் P2வும் அதே மாதிரி லீனியராக என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ P டோட்டலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இதுதான் இந்த கிராஃபில் சொல்லியிருக்க ஒரு விஷயம். இதில் பெருசாக எதுவும் சொல்லலை. ப்ரெஷர் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டோட்டல் பார்ஷியல் ப்ரெஷர் எனக்கு வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு P1ம் P2வும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால எனக்கு P டோட்டல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. லைக் எக்ஸ்ஏ வந்து எனக்கு எக்ஸ்ஏ 0லேருந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ வந்து 0லேருந்து எனக்கு 1க்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி வந்து 0லேருந்து 1க்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் கிராஃபில் சொல்லியிருக்க விஷயம். இப்போ நான் பேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அண்ட் ரவுலட்ஸ் லா என்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை டெரிவ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, டிபெண்டிங் ஆன் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்போனன்ட், அதாவது அந்த பியூர் காம்போனண்ட் வேப்பர் ப்ரெஷர், அந்த பியூர் காம்போனண்டோட வேப்பர் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பி டோட்டல் இன்க்ரீஸோ ஆர் டிக்ரீஸோ ஆகும். ஆனால் மோல் ஃப்ராக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ், இப்போ எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பி டோட்டல் இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமாங்கிறத யாரை டிட்டர்மின் பண்ணுவா அப்படின்னா அது எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த பியூர் காம்போனண்டோட வேப்பர் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் இன்னொரு தடவை சொல்வேன், மோல் ஃப்ராக்ஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த பி டோட்டல் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஒரு பியூர் காம்போனண்டோட வேப்பர் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் இன் வேப்பர் ஃபேஸ், அதாவது வேப்பர் ஃபேஸில் உள்ள பார்ஷியல் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம இங்கே யாரை யூஸ் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக டால்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டால்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குன்னா P1 இஸ் ஈக்குவல் டு Y1 P டோட்டல். ஐ மீன் இந்த Y1 அப்படின்றது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் Y1 காம்போனன்ட், அண்ட் இது வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் Y2 காம்போனன்ட். ஓகேவா? இது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் இன் வேப்பர் ஃபேஸில் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ரவுலட்ஸ் லா அஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ரெண்டு பேருமே இது ஏன் ஸ்பெஷல் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்து என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னா மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் சொல்லியிருப்பாங்க. லைக் ஹென்ரிஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், P இஸ் ஈக்குவல் டு KH இன்டூ எக்ஸ். அதாவது ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு மோல் ஃப்ராக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு தான் ஹென்ரியும் சொல்லியிருப்பாரு. லைக் ரவுலட்ஸ் லா நம்மளுக்கு என்ன, ரவுலட் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, டோட்டல் ப்ரெஷர் நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது ப்ரெஷர் நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாரு, மோல் ஃப்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரே கான்செப்ட் தான், லைக் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன். ஸோ இன்னொரு ஒரு பாயிண்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது என்னன்னா மோர் வாலட்டைலாக இருக்கு, ஐ மீன் ஒரு காம்போனன்ட் மோர் வாலட்டைலாக இருக்குன்னா கண்டிப்பாக அதோட ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, லைக் மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஒரு டோட்டல் அந்த பி டோட்டல் நமக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது யார் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு,
ஒரு பியூர் காம்பனண்ட்டை வேப்பர் ஃபேஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் அதே பாயிண்ட் மாதிரி தான் இங்கேயும். லைக் என்னன்னா இது எது வந்து மோர் வாலட்டைலாக இருக்கோ அதோட பி டோட்டல் இன்க்ரீஸாக இருக்கும், அதாவது அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ லைக் 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணுறது ஒரு ஐடியல் சொல்யூஷன், ஒபே பண்ணாதது நாட் ஒபேஸ் ரவுலட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இனிமேல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஐடியல் சொல்யூஷன்னா என்னென்னு பார்ப்போமா? லைக் ஐடியல் சொல்யூஷன்னா நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். அந்த கண்டெய்னரில் நான் லிக்யூட் 1 அண்ட் லிக்யூட் 2 ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் இதில் என்னன்னா இந்த 2 லிக்யூடையுமே நான் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணாலும், லைக் இஃப் வி மிக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ரேஷியோ போத் லிக்யூட் கேன் ஒபே ரவுலட்ஸ்லா. ஓகேவா? இதை நான் சேம் ப்ரொபோர்ஷனில் தான் இதை நான் மிக்ஸ் பண்ணணுன்ற எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. ஓகேவா? நான் டிஃப்ரெண்ட் ரேஷியோ தான் நான் மிக்ஸ் பண்ணாலும் அந்த 2 லிக்யூடுமே எனக்கு வந்து ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஓகேவா? அண்ட் இது வந்து எந்த ஒரு ஹீட்டையும் அப்சார்போ இல்லை ரிடியூஸோ பண்ணாது. ஸோ டெல்டா ஹச் மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எந்த ஒரு ஹீட்டை ரிலீஸோ ஒரு அப்சார்போ பண்ணாது. ஸோ டெல்டா ஹச் மிக்ஸ் நம்மளுக்கு என்னன்னா 0. ஓகேவா? ஸோ அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நாட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் வேல்யூம். இதோட வேல்யூமில் எந்த ஒரு இந்த வேல்யூம் இன்க்ரீஸும் ஆகாது, லைக் டிக்ரீஸும் ஆகாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டெல்டா வி மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஏன் இந்த பாயிண்ட் வந்து முக்கியம், லைக் இது என்ன ஜஸ்ட் ஒரு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது. லைக் இதை வச்சு நம்மளுக்கு PYQs கூட இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே PYQs கூட இதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஐடியல் சொல்யூஷனுக்கு டெல்டா ஹச் மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. ஸோ டெல்டா வி மிக்ஸும் நம்மளுக்கு 0. ஆனால் நான் ஐடியல் சொல்யூஷனில் நாட் ஈக்குவல் டு 0 வரும், ஏன்னா அது ரவுலட்னால ஒபே பண்ணாது. ஓகேவா? ஓகே, இப்போக்கே நம்ம ஐடியல் சொல்யூஷன் மட்டுமே மைண்டில் இருக்கட்டும். போத் ஹேவ் சிமிலர் இன்டர்மாலிகுலர் இன்டராக்ஷன். அதாவது ரெண்டு லிக்யூடுமே, இப்போ இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லிக்யூட் பி. இது ரெண்டுத்துக்கும் பிக்கு நடுவில் இருக்கு ஒரு இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அண்ட் ஏக்கு ஒரு இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஏபின்னு ஒரு இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? போத் ஹேவ் சிமிலர் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். ஸோ இவங்க எல்லாருக்குமே லைக் ஏவும் சரி பியும் சரி, இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்கோ அது நம்மளுக்கு ஏபிக்குள்ளேயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம லைக் பர்ஃபெக்டான ஐடியல் சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது, அப்படி சொல்றது ரொம்ப ரேர். பட் ஒரு சிலர் என்ன பண்ணணும்னா நியர்லி அது ஐடியல் பிஹேவியர்ல இருக்கும். ஐடியல் பிஹேவியர்னா அது எந்த ஒரு ஹீட்டையும் அப்சார்போ ரிலீஸோ பண்ணியிருக்காது, லைக் அதோட வேல்யூம்ல எந்த ஒரு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுமே இருக்காது, ரெண்டுத்துக்கும் சிமிலர் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், லைக் எந்த மாதிரி வேணா அந்த ஐடியல் பிஹேவியர் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் பர்ஃபெக்ட் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரேர். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்மளுக்கு வந்து நிறைய PYQs கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப முக்கியம், PYQs இருக்கு. ஓகே, என்னென்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் ஒரு 6 இருக்கு. மோஸ்ட்லி இதுதான் கொஷின்ஸில் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க, அதனால நான் இந்த 6 எழுதியிருக்கேன். N ஹெப்டேன் அண்ட் N ஹெக்சேன், எத்தில் புரோமைடு அண்ட் எத்தில் அயோடைடு, குளோரோபென்சின் அண்ட் புரோமோபென்சின், எத்தில் புரோமைடு அண்ட் எத்தில் குளோரைடு, பென்சின் அண்ட் டொலீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு. லைக் 6 இருக்கு. இந்த 6ஐயுமே இப்போ நீங்கள் கிளாஸ்லேயே படிச்சிடணும். நோட்ஸை வந்து நான் நடத்த கிளாஸ்லேயே படிச்சுட்டா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? லைக் இந்த 6ஐயுமே நான் ஒரு 2 டைம் சொல்கிறேன், நீங்களும் ஒரு 2 டைம்ஸ் என் கூட சேர்ந்தே சொல்லுங்கள். ஓகேவா? அப்படிங்கும் போது உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு கொஞ்சம் ஸ்டோர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, N ஹெப்டேன் N ஹெக்சேன் ரெண்டுமே N, இங்கே ஹெப்டேன் அண்ட் ஹெக்சேன். ஓகேவா? அப்போ N ஹெப்டேன் N ஹெக்சேன். எத்தில் புரோமைடு எத்தில் அயோடைடு, புரோமைடு அயோடைடு, எத்தில் புரோமைடு எத்தில் அயோடைடு, குளோரோபென்சின் புரோமோபென்சின், குளோரோபென்சின் புரோமோபென்சின், எத்தில் புரோமைடு எத்தில் சாரி 2 தடவை எழுதிருக்கேனா? ஓகே, சாரி அது வந்து 2 தடவை எழுதிருக்கேன். ஐம் சாரி. ஓகே, அப்போ 5 தான். பென்சின் அண்ட் டொலீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு. கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. N ஹெப்டேன் அண்ட் N ஹெக்சேன், எத்தில் புரோமைடு அண்ட் எத்தில் அயோடைடு, குளோரோபென்சின் அண்ட் புரோமோபென்சின், பென்சின் அண்ட் டொலூயின், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு. மோஸ்ட்லி இது சிமிலராக இருக்கும் ஒரு சில வேர்ட்ஸு.
அப்படிங்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். லைக் இங்கே வந்து குளோரோ குரோமோ, பென்சின் பென்சின், இங்கே எத்தில் எத்தில், என் ஹெப்டேன் என் ஹெக்ஸேன், இங்கே டெட்ரா குளோரைடு, இங்கே டெட்ரா கார்பனும் சிலிக்கான் மட்டும் தான் வெரி ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படிங்கும்போது இவங்க நம்மளுக்கு ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ண மாட்டாங்க, சரியா? அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட மோல் ஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆகும். லைக் அவங்களோட வேப்பர் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கர்வாக இருக்கும். ஆனால் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும்போது இவங்க வந்து ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணுறதுனால இவங்களோட கிராஃப் வந்து ரவுலட்ஸ் லாவோட கிராஃப் மாதிரி தான் இருக்கும். லைக் லீனியராக இன்க்ரீஸ் ஆவாங்க, ஓகேவா? ஐ மீன் லீனியரானா ஸ்ட்ரைட் லைனில். ஆனால் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும்போது இவங்க ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களோட மோல் ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். வேப்பர் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கர்வாக இருக்கும். இப்படிதான் இருக்கணும்னா இது இப்படி கர்வாக இருக்கும், ஓகேவா? நாட் இன் ஸ்ட்ரைட் லைன் பாத். ஹையர், அதாவது வேப்பர் ப்ரெஷர் ஹையர் ஆர் லோவர் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டீவியேட் ஆகும். இதுவே ஹையரா நம்மளுக்கு டீவியேட் ஆனிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பாசிட்டிவ் டீவியேஷன். இதுவே இப்படி ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே வந்து நம்மளுக்கு டீவியேட் ஆனிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நெகட்டிவ் டீவியேஷன், ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரைட் இப்படிதான் இருக்குன்னா, இப்படிதானே இருக்கும். இப்படி இருக்குன்னா இதுல எனக்கு இதுக்கு மேல எபோவ் தி லைன் எனக்கு வந்து டீவியேட் ஆகுது அப்படின்னா அது எனக்கு பாசிட்டிவ், ஓகேவா? பிலோ தி ஸ்ட்ரைட் லைனுக்கு பிலோ தி லைன்ல இருக்கு அப்படின்னா அது எனக்கு நெகட்டிவ் டீவியேஷன். இதுதான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன். ஆனா இப்படி வந்து மேல அந்த இதுக்கு மேல போகும்போது ஹையரா இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸி மாலிகுல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க அந்த ஃபோர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வீக்கா இருக்கும். இதுவே லோவரா இருக்கும்போது மாலிகுல்ஸ் வந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதனால அவங்களோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஓகேவா? இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிவிஷன் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, பாசிட்டிவ் டிவியேஷன்ல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ இருக்குல்ல, நம்ம நார்மல் நம்ம ஐடியல் ரவுலட்ஸ் லாவோட ஐடியல் சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ தான் அதிகமாக இருப்பாங்க. சேம் லாஜிக் தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பிக்கும். ரவுலட்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது லைக் அதை எழுதிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரவுலட்ஸ் லா, ஓகேவா? அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ தான் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி தான் அதிகமாக இருப்பாங்க. இங்கே டோட்டல் பார்ஷியல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது ரவுலட்ஸ் லா டோட்டல் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அண்ட் நம்ம ரவுலட்ஸ் லா விட பி அப்சர்வ் தான் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே டெல்டா வி மிக்ஸ் கிரேட்டர் தான் 0 விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஐடியல் சொல்யூஷன்ல வேல்யூம் இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம். இங்கே நாட் ஈக்குவல் டு 0 விட அதிகமாக இருக்கும். லைக் நம்மளுக்கு வேல்யூம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஏபியோட இன்ட்ராக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து வீக்காக இருக்கும். அப்போ மாலிகுல்ஸ் வந்து ஈஸியாக லூஸ் ஆகும். அப்படி லூசன் ஆகும்போது நம்மளுக்கு வேல்யூம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெல்டா வி மிக்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ், ஓகேவா? டெல்டா ஹெச் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். லைக் வீக் பாண்டிங்கை நம்ம உடைக்கும் போது ஹீட் வந்து நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும், ஓகேவா? ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க, லைக் எண்டோதெர்மிக்கா இருப்பாங்க. ஸோ டெல்டா ஹெச் மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். இதுதான் இதோட கிராஃப். லைக் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எபோவ் தி லைன்ல இருக்கு. எபோவ் தி லைன் இருக்குன்னா அது பாசிட்டிவ் டீவியேஷன், ஓகேவா? மோல் ஃப்ராக்ஷனுக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் இருக்கு. லைக் வந்து மோல் ஃப்ராக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா 0ல இருந்து 1க்கு போகாம லைக் மோல் ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு இங்க என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பியும் 0ல இருந்து டைரக்டா லீனியரா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகாம நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பியும் இங்க சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு பி டோட்டலும் சேஞ்ச் ஆகுது, ஓகேவா? எபோவ் தி லைன்ல இருக்கு. ஓகே, இதுல மொத்தம் எவ்வளோ இருக்கு? 4 + 4 மொத்தம் 8 இருக்கு, ஓகேவா? இந்த 8மே பாசிட்டிவ் டீவியேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? 8 காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த 8மே ஞாபகம் இருக்கணும். லைக் எத்தனால் பிளஸ் வாட்டர், எத்தனால் பிளஸ் அசிட்டோன், அசிட்டோன் பிளஸ் கார்பன் டைசல்ஃபேட், அசிட்டோன் பிளஸ் பென்சின், குளோரோஃபார்ம் பிளஸ் எத்தனால், கார்பன் டெட்ராக்ளோரைட் பிளஸ் பென்சின்,
கார்பன் டெட்ராக்ளோரைட் பிளஸ் டொலுயின், அசிட்டால்டிஹைட் பிளஸ் கார்பன் டைசல்ஃபைட். இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் டீவியேஷன். ஓகேவா? என்னென்ன? எத்தனால் பிளஸ் வாட்டர், எத்தனால் பிளஸ் அசிட்டோன், அசிட்டோன் பிளஸ் கார்பன் டைசல்ஃபைட், அசிட்டோன் பிளஸ் பென்சின், குளோரோஃபார்ம் பிளஸ் எத்தனால், கார்பன் டெட்ராக்ளோரைட் பிளஸ் பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட் பிளஸ் டொலுயின், அசிட்டால்டிஹைட் பிளஸ் கார்பன் டைசல்ஃபைட். ஓகேவா? இன்னொரு தடவை எல்லாரும் லைக் கண்ணை மூடிட்டு ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எத்தனால் பிளஸ் வாட்டர், எத்தனால் பிளஸ் அசிட்டின், அசிட்டோன் பிளஸ் கார்பன் டைசல்ஃபைட், அசிட்டோன் பிளஸ் பென்சின், குளோரோஃபார்ம் பிளஸ் எத்தனால், கார்பன் டெட்ராக்ளோரைட் பிளஸ் பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட் பிளஸ் டொலுயின், அசிட்டால்டிஹைட் பிளஸ் கார்பன் டைசல்ஃபைட். ஓகேவா? மொத்தம் 8 இருக்கு. அதுல வந்து நம்ம 5 பார்த்தோம். ஐடியல் சொல்யூஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் 5, இங்க வந்து 8. பாசிட்டிவ் டிவியேஷன்ல 8 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் டிவியேஷன் போகலாம். நெகட்டிவ் டிவியேஷனா நம்ம என்ன சொன்னோம்? பிலோ தி லைன்னு சொன்னோம். ஓகேவா? நெகட்டிவ் டிவியேஷன் என்ன? பிலோ தி லைன். இவங்க எப்படின்னா நம்மளோட ரவுலட்ஸ் லா விட ஐடியல் சொல்யூஷனை விட இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கம்மியா இருப்பாங்க. ஓகேவா? பிலோ தி லைன்ல இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதே மாதிரி தான் காம்பவுண்ட் பிக்கும் டோட்டல் நம்ம ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது ஐடியல் சொல்யூஷனோட அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேல்யூ விட ரவுலட்ஸ்ல தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? டெல்டா விமிக்ஸ் வந்து நம்மளுக்கு லைக் 0 விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா லைக் இவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த ஏபி இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைட் ஆகும். டைட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து கம்மியாகும். ஓகேவா? அப்போ 0 விட ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இவங்க டெல்டா வி மிக்ஸ் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி டெல்டா ஹச் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது லைக் இவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டர்மாலிகுலர் பாண்டா இருக்கிறதுனால லைக் இவங்களை பிரேக் பண்ணும்போது ஹீட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இவங்களோட டெல்டா ஹச் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகேவா? இந்த கிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் இதுதான் நம்மளுக்கு பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் P1 பிளஸ் P2, அண்ட் இது வந்து நம்மளுக்கு P1 அண்ட் இது வந்து நம்மளுக்கு P2. ஓகேவா? ஓகே, இதுல என்ன சொல்றாங்க? பிலோ தி லைன்ல இருக்கு. ஓகேவா? மோல் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ரவுலட்ஸ் லா விட கம்மியா இருக்கு. ஓகேவா? இங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரவுலட்ஸ் லா விட அதிகமா இருந்தது. ஸோ வேல்யூம் நம்மளுக்கு அதிகமானுச்சு. ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப உடைக்கிறதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அது வந்து ஹீட்னா அது வந்து அப்சார்ப் ஆனிச்சு. ஓகேவா? ஓகே, அதுல நம்ம 8 பார்த்தோம். ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ். இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. ஓகேவா? ஐடியல் சொல்யூஷன்லயும் 5 தான் இருந்தது. இதுலயும் நம்மளுக்கு 5 தான் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, அசிட்டிக் ஆசிட் பிளஸ் பைரிடின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர், குளோரோஃபார்ம் பிளஸ் அசிட்டோன், ஃபீனால் பிளஸ் அனிலின், அண்ட் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர். அதாவது 5 இருக்கு. அசிட்டிக் ஆசிட் பிளஸ் பைரிடின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர், குளோரோஃபார்ம் பிளஸ் அசிட்டோன், ஃபீனால் பிளஸ் அனிலின், நைட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர். தன முடிட்டு ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அசிட்டிக் ஆசிட் பிளஸ் பைரிடின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர், குளோரோஃபார்ம் பிளஸ் அசிட்டோன், ஃபீனால் பிளஸ் அனிலின், நைட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர். மொத்தம் 3 ஆசிட் வருது. அசிட்டிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோட நம்மளுக்கு பைரிடின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட நம்மளுக்கு வாட்டர், அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடோட நம்மளுக்கு வாட்டர், அண்ட் குளோரோஃபார்ம் பிளஸ் அசிட்டோன், ஃபீனால் பிளஸ் அனிலின். ஓகேவா? இதுதான் நெகட்டிவ் டிவியேஷன். ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன். ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சு. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா அசியோட்ரோப்ஸ் பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் சால்விங் போகலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு லாஸ்டா கொஸ்டின் சால்விங் அண்ட் இந்த லெசனையும் என்டையரா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, அசியோட்ரோப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லைக் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இந்த ஹோல் அசியோட்ரோப்புமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கான்ஸ்டன்ட் பாயிலிங் டெம்பரேச்சர்னு நேம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க? மிக்சர் ஆஃப் லிக்யூட்ஸ் விச் பாயில்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். லிக்யூட்ஸ் மிக்சர், அந்த மிக்சர் ஆஃப் லிக்யூட்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாயில்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் லிக்யூட் அண்ட் வேப்பர் phase, சேம் காம்போசிஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன் லிக்யூட்.
லைக் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பியூர் லிக்விடாக இருக்கும்போதும் சரி, வேப்பர் ஃபேஸில் இருக்கும்போதும் சரி, அவங்களோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அவங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பாயில் ஆவாங்க. போத் லிக்யூடுமே சரி, வேப்பர் ஃபேஸ்லையும் சரி, அவங்களோட காம்போசிஷன் சேமாக இருக்கும். ஓகேவா? இவங்க வந்து இவங்களை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா செப்பரேட் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு பேருமே சேம் காம்போசிஷன்ல இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் மினிமம் பாய்லிங் பாயிண்ட் பாய்லிங் ஐசோட்ரோப், மேக்ஸிமம் பாய்லிங் ஐசோட்ரோப் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். மினிமம் பாய்லிங் ஐசோட்ரோப் நம்மளுக்கு பாசிட்டிவ் டிவியேஷனை காட்டும். ஓகேவா? அவங்க கிட்ட வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் மினிமமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் ஷோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பாய்லிங் ஐசோட்ரோப் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் டிவியேஷன் ஷோ பண்ணுவாங்க. வேப்பர் ப்ரெஷர் மினிமமாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் மினிமம் பாய்லிங் அசியோட்ரோப், மேக்ஸிமம் பாய்லிங் அசியோட்ரோப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்விங்குள்ள போகலாம். லைக் இது வந்து என்சிஆர்டியில் உள்ள எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் டைக்ளோரோமீத்தேன் at 298 Kelvin or 200 mmHg and 415 mmHg respectively. அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் எவ்வளோ அப்படின்னா, குளோரோஃபார்மோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ 200 mmHg. அதுக்கப்புறமாட்டி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன் அது எவ்வளோ 415 mmHg. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, calculate the vapor pressure of the solution prepared by mixing 25.5 gram of CHCl3 அதாவது chloroform and 40 gram of dichloromethane at 298 Kelvin. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் கண்டுபிடிச்சி தான் நம்ம மோலார் ஃப்ராக்ஷன், மோல்ஸ் கண்டுபிடிச்சி மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமாட்டியே நம்ம டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குளோரோஃபார்மோட மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ்னால் என்ன, மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25.5. மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, லைக் குளோரோஃபார்முக்கு எவ்வளோ அப்படின்னா 85. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.47 வரும். நெக்ஸ்ட்டு டைக்ளோரோமீத்தேனுக்கு கண்டுபிடிக்கலாமா, மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ தான் நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40. லைக் டைக்ளோரோமீத்தேனுக்கு 199.5 தான் மோலார் மாஸ். இதை கேன்சல் பண்ணும்போது 0.213 கிடைக்கும். இப்போ நம்ம மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த சைடில் இருக்கோம், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சாரி, CHCl ஃபஸ்ட்டு குளோரோஃபார்முக்கு தான் கண்டுபிடிப்போம். ஓகே, என்ன வரும், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ 0.47. டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ, லைக் 0.47 ப்ளஸ் 0.213. அப்போது 386 0.683. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.688 கிடைக்கும். 0.688 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CH2Cl2. இதோட சொல்யூட்டோட மோல் எவ்வளோ 0.213 டிவைடட் பை டோட்டல் சொல்யூஷனோட மோல்ஸ் 0.683. இதை கேன்சல் பண்ணோன்னா 0.312 கிடைக்கும். சாரி, 0.312. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லுறாங்க, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்களா. அப்போது P total is equal to
ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. P10 ப்ளஸ் P20 மைனஸ் P10 இன்ட்டு X2 தானே ஃபார்முலா. பியோர் வேப்பர், அதாவது பியோர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ? 200 கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் எவ்வளோ? 200 ப்ளஸ் டைக்ளோரோமீத்தேனோடது எவ்வளோ? 415 மைனஸ் P1ஓடது 200. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் X2 எவ்வளோ? 0.688. இல்லை அது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் X1ஓடது. நெக்ஸ்ட்டு மினிமம் பாய்லிங் பாயிண்ட் பாய்லிங் ஐசோட்ரோப், மேக்ஸிமம் பாய்லிங் ஐசோட்ரோப் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். மினிமம் பாய்லிங் ஐசோட்ரோப் நம்மளுக்கு பாசிட்டிவ் டிவியேஷனை காட்டும். ஓகேவா? அவங்கக்கிட்ட வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் மினிமமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் ஷோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பாய்லிங் ஐசோட்ரோப் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் டிவியேஷன் ஷோ பண்ணுவாங்க. வேப்பர் ப்ரெஷர் மினிமமாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இதுதான் மினிமம் பாய்லிங் ஐசோட்ரோப், மேக்ஸிமம் பாய்லிங் ஐசோட்ரோப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்விங்குள்ள போகலாம். இது வந்து என்சிஆர்டியில் உள்ள எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 mmHg அண்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன் 450 mmHg. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கால்குலேட் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் 25.5 gram of CHCl3 குளோரோஃபார்ம் உள்ளது 40 gram of CH2CO2. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? P total is equal to P10 P20 minus P10 into X2. இதுதான் நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது இந்த X2க்கு வேல்யூ தெரியும், இதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ தெரியும். இந்த மோல் ஃப்ராக்ஷனுக்கு வேல்யூ தெரியும்னா இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு மோல்ஸ் ஆஃப் CHCl3 கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? லைக் எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க? 25.5 gram டிவைடட் பை CHCl3 வருது 119.5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.213 மோல். அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன் CH2Cl எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க? 40 gram டிவைடட் பை இதோட மொலிகுலர் மாஸ் எவ்வளோனா 85. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.47. ஓகேவா? இப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CHCl3 கண்டுபிடிப்போம். moles of solute divided by total moles of the solution. இதுதான் மோல் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா. moles of the solute எவ்வளோ? 0.213. total moles of the solution எவ்வளோ? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 0.213 ப்ளஸ் 0.47 அப்போது 386.0 அப்போ 0.683. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 0.312 வரும். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் 0.312. இது ஏன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.688. ஓகேவா? ஓகே, இப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் கொண்டு வந்து போடலாம். இதுதான் ஃபார்முலா. அதான் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ P total is equal to பியூர் சால்வெண்ட் ஆஃப் 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ? 200 into பியூர் சால்வெண்ட் ஆஃப் 2 வந்து 415 மைனஸ் 200 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் X2 0.688. கரெக்டா? அப்போ 200 இதை எதை பண்ணிங்கன்னா இது லைக் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது மைனஸ் பண்ணி
இதோட இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 147.9 வரும். லைக் கேல்குலேஷன் நீங்களே பண்ணிக்கோங்க, இன்னும் டைம் எடுக்கும். அதுக்காக தான் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி எடுத்து வந்தேன் கேல்குலேஷன்ஸ். அப்போது டோட்டலாக 347.9 mmHg தான் நம்மளுக்கு டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். இது ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஈச் காம்போனன்ட் வேப்பர் ஃபேஸ். வேப்பர் ஃபேஸில் அப்போ வேப்பர் ஃபேஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து டால்டன்ஸ் லா வரும். ஓகேவா? வேப்பர் ஃபேஸ் அப்படின்னு வரும்போது டால்டன்ஸ் வரும். ஒரு நிமிஷம். வேப்பர் ஃபேஸ் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே யார் வருவாங்க? டால்டன்ஸ் வருவார். ஓகேவா? அப்போது டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம இன்னொரு ஃபார்முலா டெலிவரி பண்ணோம். லைக் P1 is equal to P total mole fraction of 1, P2 is equal to P total mole fraction of 2. ஓகே, நம்மக்கிட்ட P total இருக்குது அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா P1 கண்டுபிடிக்கணும். லைக் நம்மக்கிட்ட முன்னாடி இருந்தது, நம்மளுக்கு கொடுத்துருந்தது, கொஷனில் கொடுத்துருந்தது P1 நாட். நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டியது P1. ஸோ P1 நாட்டுக்கும் P1க்கும் ஒரு ரிலேஷன் வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். ஞாபகம் இருக்கா? என்னன்னா P1 is equal to P1 நாட் x1 இப்படின்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குளோரோஃபார்முக்கு கண்டுபிடிக்கலாம். பியூர் சால்வெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 200 இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் x1 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? x1 இங்கே இருக்குது 0.312. 0.312 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 62.4 mmHg கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன். இதுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 450. இதுக்கு எவ்வளோ மோல்ஸ் கண்டுபிடிச்சோம்? எங்கே இருக்குது 0.47. கரெக்டு தானே? மோல்ஸ் சாரி மோல் ஃப்ராக்ஷன். மோல்ஸ்னால நான் மோல்ஸ் எடுத்து போட்டேன். மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.688. இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 285.5 mmHg கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மள்ட்ட கேட்குறது என்ன? மோல் ஃப்ராக்ஷன் தானே கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? மோல் ஃப்ராக்ஷன் தான் கேட்டுருக்காங்க. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போயும் ஸ்பேஸ் பார்த்துலையே ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஜூம் பண்ணி எழுதிக்கோங்க. சப்போஸ் தெரியலன்னா சொல்கிறேன். ஓகே, இப்போது கொஷினை ஆல்டர்னேட் பண்ணும். நம்மளுக்கு y1 தான் கேட்குறாங்க. ஸோ P1 டிவைடட் பை P டோட்டல்னு வரும். P1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? P1னா குளோரோஃபார்ம் 62.4. P டோட்டல் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 347.9. இது ரெண்டையும் அப்ராக்சிமேட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ராக்சிமேஷன் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.18 கிடைக்கும். அதே மாதிரி y2 is equal to, அதாவது டைக்ளோரோமீத்தேனுக்கு P2 டிவைடட் பை P டோட்டல். P2 எவ்வளோ? 285.5 டிவைடட் பை 347.9. இதை அப்ராக்சிமேட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 0.80 கிடைக்கும். இப்போ கொஷனில் கொடுத்த மோல் ஃப்ராக்ஷன் வேப்பர் ப்ரெஷரும் கண்டுபிடிச்சாச்சு, மோல் ஃப்ராக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். லைக் என்ன கொடுத்துருக்காங்க? பியூர் லிக்விட்ஸோட வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த காம்போசிஷன் ஆஃப் லிக்விட் மிக்சர் இஸ் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த காம்போசிஷன் ஆஃப் வேப்பர் ஃபேஸ். வேப்பர் ஃபேஸோட காம்போசிஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹோம்ஒர்க். இது வந்து என்சிஆர்டி இண்டெக்ஸ் கொஷின், ஈஸியான கொஷின் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது நீட்டில் கேட்ட கொஷின். இது எல்லாமே நீட்டில் கேட்ட கொஷின் தான்.
which of them is not equal to 0 for an ideal solution? இதில் எது வந்து ஐடியல் சொல்யூஷனில் 0 இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது 0 இல்லை? லைக் இங்கே வந்து டெல்டா விமிக்ஸ் நம்மளுக்கு 0 தான், டெல்டா பியும் நம்மளுக்கு 0 தான், டெல்டா ஹெச் மிக்ஸ் என்தால்ஃபி நம்மளுக்கு 0 தான், என்ட்ரோஃபி நம்மளுக்கு 0 கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பு. சாரி, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அக்கார்டிங் டு கொஸ்டின் சென்டென்ஸ் இந்த ஆப்ஷன் தான் தப்பு. அக்கார்டிங் டு கான்செப்ட் இந்த ஆப்ஷன் தான் தப்பு. கொஸ்டினுக்கு ஆப்ஷன் தான் கரெக்ட். எப்படின்னா என்ட்ரோஃபி நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா 0 ஆகாது, பிகாஸ் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஏன்னா மிக்சிங் நடக்கும்போது அந்த மிக்சிங் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் மிக்சிங்காக இருக்கும். ஸோ என்ட்ரோஃபி நம்மளுக்கு 0 ஆகாது, அது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? விச் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் பை அன் ஐடியல் சொல்யூஷன்? இதுதான் இங்கே வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் டெல்டா எஸ் என்ட்ரோஃபி வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த ஆப்ஷன். இந்த கொஷின் பாரு, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஷின்னா லைக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 415 mm ஹெச்ஜின்னு கொடுத்துருந்தாங்களா, இங்கே 41.5 இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி இதில் எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே மோல் ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்க, இங்கே கேட்கல, அவ்வளோதான். இங்கே வேப்பர் ப்ரெஷர் மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ இது ஹோம் ஒர்க். வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து நீ 2025 கேட்ட கொஷின் என்னன்னா, ஓகே என்ன கேட்டிருக்காங்க, 5 moles ஆஃப் லிக்யூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 moles of liquid X and 10 moles of liquid Y. Make a solution having a vapor pressure 70 torr. The vapor pressure of pure X and Y are 60 torr and 70 torr respectively. Which of the following is true regarding the described solution? Okay. நம்மளுக்கு given எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. சாரி, given எழுதிக்கலாம். லைக் given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 moles of liquid X, 5 moles of liquid X, அதுக்கப்புறம் 10 moles of liquid Y, observed vapor pressure எவ்வளோனா, observed vapor pressure 70 torr, vapor pressure of pure X, pure component of vapor pressure 63 torr, and pure component of vapor pressure Y 78 torr. என்ன கேட்குறாங்க, which of the following is true regarding the described solution? One options, the solution is ideal, the solution has value greater than sum of the individual values, the solution shows positive deviation, the solution shows negative deviation. ஓகே, நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் தானே, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 5 + 10 15. அப்போது 1/3. நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 10 divided by 15, 2/3 மோல்ஸ். மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லைக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். P total is equal to P x0 mole fraction of xx plus P y0 mole fraction of xy. P x0 அதாவது பியூர் சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 63 இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸுக்கு 1/3 ப்ளஸ் P yக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 78 இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் அப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2/3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3 1s are 3, 2s are 6, 3 2s are 6, 3 1s are 3, 21 வரும். இது வந்து 26 into 2 52. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 73 torr. இப்போ P டோட்டல் எவ்வளோ 73 ஆச்சு. நம்ம அப்சர்வ் பண்ணது P அப்சர்வ்டு எவ்வளோ, P அப்சர்வ்டு 70 torr. அப்போது நம்மளுக்கு ஓகே நம்ம கண்டுபிடிச்ச ஐடியல் சொல்யூஷன் எவ்வளோ 73 torr இருக்கு. ஓகேவா, நம்ம கண்டுபிடிச்சது 73 torr. லைக் கொடுத்துருந்தது அப்சர்வ்டு எவ்வளோ 70 torr. அப்போது
ஐடியல் சொல்யூஷனை விட கம்மியாக தான் இருக்குது. ஐடியல் சொல்யூஷனை விட கம்மியாக இருந்ததுன்னா பிலோ தி லைன் நம்மளுக்கு நெகட்டிவ் டேவியேஷன். ஸோ இதுதான் விஷயம், இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஷின் இருந்துச்சு. இது நீட் 2025 கேட்ட கொஷின். கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த வேல்யூ ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் at 40 degree Celsius with benzene to octane in molar ratio 3:1. பென்சனுக்கு 3 மோல்ஸு, ஆக்டேனுக்கு 2 மோல்ஸு. வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூ தானே, ஈஸி தான். டேக் ஹோம்ஒர்க். புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்க, சொல்கிறேன். ஓகேவா? இந்த மிக்சர் சோல் இதுவுமே ஹோம்ஒர்க். இது வந்து JEE 2025 கேட்ட கொஸ்டின். JEE மெயின்ஸில் 2025 கேட்ட கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் என்ன? Liquid A and B form an ideal solution. The vapor pressure of pure liquid A and B are, and respectively at the same temperature, if X mole fraction of A and B or the mole fraction of A and B in solution, while mole fraction of A and mole fraction of Y B or the mole fraction or in vapor phase இருக்குது. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் அடிக்கோங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? P0Aயோட வேல்யூ 350. ஒரு நிமிஷம். 350. P0Bயோட வேல்யூ 750. அப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியுது? P0A விட P0B தான் அதிகமாக இருக்குது. லைக் P0A டிவைடட் பை P0B greater than 1. ஓகேவா? ஓகே, இப்போது வேப்பர் ஃபேஸில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதான் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். P1 is equal to P total Y1. அதே மாதிரி P2 is equal to P total Y2. லைக் இந்த P டோட்டலுக்கு P total is equal to P10 plus P20. அப்போது இதில் P1 X1 சாரி ஒரு நிமிஷம். P1 plus P2 P10 plus P20 X2. இதுதான் P டோட்டல்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? லைக் இங்கே நம்மளுக்கு P1 P2ன்னு கொடுக்கல. ஸோ அதனால நம்ம PA PBன்னு எடுத்துப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம். PA PB PA XA PB XB. ஓகே, நம்மளுக்கு கேட்குறது என்ன? Y1 தானே கேட்குறாங்க. இப்போ Y1 is equal to P divided by P total. அதே மாதிரி Y2 is equal to P divided by P total. ஸோ இங்கே வந்து லைக் ஒரு நிமிஷம். equal to PA by P total, Y2 is equal to PB by P total. அப்போது PAனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? லைக் P0 XA plus PB0 XB divided by P total. அதே மாதிரி இங்கே PA0 XA plus PB0 XB divided by P total. ஒரே நிமிஷம், லைக் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். லைக் நான் இங்கே வந்து P டோட்டலுக்கு தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ இது வந்து எனக்கு PA, இது வந்து எனக்கு PB. அப்போ PAக்கு நான் இது மட்டும்தான் எழுதணும். PA0 XA. ஒரு நிமிஷம், அதான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். ஓகே, PA0 XA divided by P total. அதே மாதிரி இது PB XB divided by P total. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது
PA naught XA divided by P total whole divided by PB naught XB divided by P total. ஓ இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்னா y1 divided by y2 is equal to PA naught divided by PP naught into XA divided by XB. கரெக்டா? ஓகே, இதை வந்து பின்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே y2ன்னு இருக்கா. ஸோ இது y1 இருக்க இடத்துலலாம் yன்னு மாற்றிக்கோங்க. இந்த கொஷின் ஜஸ்ட் நான் எங்கேயும் வந்து மிஸ் பண்ணிட்டேன், குழம்பிட்டேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? லைக் PA divided by PB naught is greater than 1 அப்படின்னு தெரியும். அப்போது அதை எழுதிக்கலாம். XA divided by XB greater than PA naught divided by PB naught greater than 1 அப்படின்னு தெரியும். அப்போது இது ரெண்டுக்கும் ஈக்குவல். ஸோ YB greater than XA divided by XB. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல, பட் நான் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஐம் ரியலி சாரி. இது புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து XA தான் கிரேட்டர். ஸோ XA divided by XB greater than YA divided by YB. ஓகே, லைக் இதுவும் வந்து ஒரு JEE மெயின்ஸ் கொஷின் தான், 2025 கேட்டது. ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சர். நான் கொடுத்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுக்கு மொத்தம் 4 இருக்குது. ரிலேட்டிவ் லோயரிங் இன் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எவ்வளோ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் யாருன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டெய்னரில் நான் வாலட்டைல் சொல்யூட் போட்டுக்கிறேன் அண்ட் வாலட்டைல் சால்வெண்ட் போட்டுக்கிறேன். இப்படி நான் வாலட்டைல் சொல்யூட் போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சால்வெண்ட் வந்து என்ன ஆக முடியாது அப்படின்னா ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதனால் சொல்யூட்டு சால்வெண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ சால்வெண்ட் வந்து எனக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. அப்படின்றப்போ எனக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும், அந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ஓகேவா? ஏன்னா இன்னுமே ஹீட் கொடுத்தா மேபி அது எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்றதுக்காக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். பாயிலிங் பாயிண்ட் அப்சல்யூட்லி பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் நான் வாலட்டைல் சொல்யூட்டில், இது வந்து ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட் தானே. ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டுக்கு ஈக்குவல். ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நம்ம எதுக்கு ஈக்குவல்? ஒரு சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஆனால் டைல்யூட் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கும் இதே தான், நான் வாலட்டைல் சொல்யூட்டுக்கும் இதே தான். டைல்யூட் நான் ஐடியல் சொல்யூஷன்னா இங்கே நம்மளுக்கு சொல்யூட்டை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணுவோம். ஏன்னா N2 greater than N1 இது மோஸ்ட்லி வந்து ஃபார்முலாவில் யூஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம N2 வந்து நெக்லிஜிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் டைலூட்னா. ஓகேவா? டைலூட் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கும் வந்து அப்பயுமே நம்மளுக்கு ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா when the concentration is low it behaves as ideal solution. ஸோ டைலூட் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதுவுமே நம்மளுக்கு எப்படி தான் பிஹேவ் ஆகும் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன் மாதிரி தான் பிஹேவ் ஆகும். ஓகேவா? அக்கார்டிங் டு ரவுலர்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா P1 is equal to P10 into X1. இதுதான் நம்மளுக்கு ரவுலர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா P1 சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை பியூர் சால்வெண்ட் மைனஸ் P1. இதுதான். இப்போ இந்த P1க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுலர்ஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ P10 மைனஸ் P10 X1. ஸோ இதில் இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த P10 இருக்குல்ல அதை காமனாக வெளில எடுக்க போகிறோம். அப்போ காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் X1. ஓகேவா?
அப்போ இதை மறுபடியும் உள்ள நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா P1 இன்ட்டு x2. அப்போ டெல்டா P1 லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு டெல்டா P1 is equal to P1 into x2. ஓகேவா? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு ரிலேட்டிவ் லோவரிங்னா கீழே வந்து டிவைடட் பை P1 ஓகேவா? அதுதான் டெல்டா. இந்த P1 இங்கே கீழே டிவைட் ஆகும். டெல்டா P1 டிவைடட் பை P1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஐ நான் என்னன்னு சொல்கிறேன் கடைசியில், பட் இது எழுதிக்கோங்க இப்போவே. ஐ இன்ட்டு x2. ஐனா நம்ம எதுக்கு அந்த ஐயை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். லைக் அந்த டாபிக் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம்? மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவல்னு நான் இங்கேயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? அது ஃபார்முலாலுமே நம்மளுக்கு தெரியுது. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டைலூட் சொல்யூஷனுக்கு. டைலூட் சொல்யூஷன் அப்படிங்கும்போது சொல்யூட்டோட மோல்ஸ் அந்த N2 வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்லிஜிபிள் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது அது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? N2 டிவைடட் பை N1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டெல்டா P1 டிவைடட் பை P1 இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ்க்கான ஃபார்முலா. மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் M1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு எதுக்கு இருக்குது? N2க்கு தானே இருக்குது. அப்போது மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். லைக் நான் எழுதுகிறேன். டெல்டா P1 டிவைடட் பை P1 இஸ் ஈக்குவல் டு N2 டிவைடட் பை N1. அப்போது N2க்கு பதிலாக W2 டிவைடட் பை M2 ஹோல் டிவைடட் பை N1க்கு W1 டிவைடட் பை M1. இப்போது இது மேலே வந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ W2 டிவைடட் பை M2 இஸ் ஈக்குவல் டு M1 டிவைடட் பை W1. கரெக்டாக? இந்த இடம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தது, அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எலிவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் போகலாம். லைக் எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் முடிச்சுட்டு நம்ம கொஷின் சால்விங்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே, ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர்னா அது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த பாயிலிங் பாயிண்ட் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பாயிலிங் பாயிண்டில் இருக்க அந்த வேப்பர் ப்ரெஷர் நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டெய்னரில் நான் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டரை ஊற்றி நான் வாலடைல் சொல்யூட்டை ஊற்றி நான் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஹீட் பண்ணும்போது எனக்கு வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் எனக்கு என்ன ஆகுது? ஹீட் ஆகிட்டுருக்கு. ஏன் 100 டிகிரி செல்சியஸ், ஏன் வந்து 373 கெல்வினில் ஹீட் ஆகணும் அப்படின்னா, அப்படி அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் ஏன் பாயில் ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சரில் தான் நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த டெம்பரேச்சரில் தான் வேப்பர் ப்ரெஷர் நம்மளுக்கு 1 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும். இஃப் வேப்பர் ப்ரெஷர் எனக்கு கம்மியாகுதுன்னா எனக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அது 1 ATM ரீச் பண்ணால் தான் அது பாயில் ஆகும். ஸோ அந்த 1 ATM ரீச் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நம்மளுக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். பியூர் சால்வெண்ட் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டை விட நம்மளுக்கு சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பியூர் சால்வெண்ட் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அதுக்கு வேப்பர் ப்ரெஷர் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? பியூர் சால்வெண்ட் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷனுக்கு வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போது அந்த டெம்பரேச்சர் அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிறதுக்காக அங்கே பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார்முலா டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி நாட். அதாவது லைக் பியூர் சால்வெண்ட்லேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டெல்டா டிபி நம்மளுக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா மொலாலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அங்கே வந்து நம்மளுக்கு மோல் ஃப்ராக்ஷன் இருந்தது, இங்கே நம்மளுக்கு யார் இருக்கான்னா மொலாலிட்டி இருக்குது. அப்போ மொலாலிட்டி அப்படிங்கும்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்காக டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு நான் ஏன்னு சொல்கிறேன் இன்ட்டு கேபி இன்ட்டு எம். ஸோ இந்த கேபி அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் மோலால் இப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு மொத்தம் 3 சொல்கிறோம். பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், மோலால் இப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். லைக் மொலாலிட்டியோட ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது
WB divided by WA into 1000 into MB. ஓகேவா? இதுதான் வந்து மொலாலிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா டெம்பரேச்சருக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. லைக் இது சால்வெண்ட்டு, இது வந்து சொல்யூஷன். நான் என்ன சொன்னேன், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? லைக் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுது. அப்போ தான் அது 180 ரீச் பண்ணுது. கரெக்ட். நெக்ஸ்ட்டு சால்வெண்ட்டோட அதை விட கம்மியாக இருக்கும். அப்போது டெல்டா டிபி நாட் மைனஸ் டிபி, அதுதான் நம்மளுக்கு என்ன, டெல்டா டிபி. சாரி, டிபி நாட் மைனஸ் டிபி. டிபி நாட் மைனஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி. இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக? ஓகே. டெல்டா டிபி நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பொதுவாகவே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எது வந்து மோர் சொல்யூட்டாக இருக்கோ அது வந்து மோர் எலிவேஷனாக இருக்கும். லைக் அதில் வந்து மோர் சொல்யூட் இருக்குது அப்படின்னா அதோட எலிவேஷன் இன்னுமே அதே மாதிரி அதிகமாக இருக்கும். அதான் இந்த பாயிண்ட். ஓகே. இப்போது வென் m is equal to 1, அதாவது மொலாலிட்டி வந்து எனக்கு 1 ஆகும்போது டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம். இதுதான் ஃபார்முலா. இப்போ இது வந்து எனக்கு 1 ஆகிடுச்சு. ஓகேவா? இது 1 ஆகிடுச்சுன்னா அப்போ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி ஆகிடும். அப்போ யூனிட் ஆஃப் கேபி என்ன, கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். ஆர் நம்ம டிகிரி செல்சியஸில் சொல்லும் போது டிகிரி செல்சியஸ் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். கேபி நம்மளுக்கு எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணாதுன்னா அந்த சொல்யூட்டோட நேச்சர் என்ன, அதோட கான்சன்ட்ரேஷனெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? கேபி எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒரு சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். லைக் அது எந்த விதமான கான்சன்ட்ரேஷனையும் சொல்யூட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே. வாட்டருக்கான அந்த மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னா 0.52 கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். டிகிரி செல்சியஸில் எழுதும்போது 0.52 டிகிரி செல்சியஸ் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். ஓகே. இப்போது கேபிஎம் லைக் நம்ம வந்து லேட்டன், இப்போது நம்மளுக்கு கொஷினில் லேட்டன் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கேபி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவும். ஆர் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே யார் அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். டெல்டா டிபி நாட், சாரி டிபி நாட் உங்களுக்கு தெரியும் 1000. இது வந்து எல்வி அப்படின்றது வந்து லேட்டன் ஹீட் கெப்பாசிட்டி. எல்வி அப்படின்றது என்ன, லேட்டன் ஹீட் கெப்பாசிட்டி. இது வந்து டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன், அதே மாதிரி ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பேர் இன் மைண்ட், அதாவது கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபியோட ஆர்டர் ஏதாவது ஒரு கொஷனில் கேட்கலாம், அதுக்காக தான். ஓகே. CCl4, CHCl3, CH3COH, cyclohexane, carbon disulfide, C2H5, OC2H5 and C2H5OH, H2. இருக்கிறதுல லாஸ்ட்ல யார் இருக்கா, H2. ஓகேவா? இந்த ஆர்டரில் கொஞ்சம் சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. நான் சொன்னேன்ல இதுக்கு வந்து இந்த ஐ அப்படின்றது வருது, கேபி இன்ட்டு எம் அதில் வந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரி ஐ நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பக்கத்தில் அப்படின்னா, அந்த ஐன்றது வேறு யாரும் கிடையாது, 1/2 ஃபேக்டர் தான் நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம். லைக் இது வந்து இந்த சொல்யூஷன் சாப்டரில் லாஸ்ட்டில் வரும், அப்நார்மல் மோலார் மாஸோட வரும். நான் இப்போவே சொல்லியிருக்கேன் என்னன்னு. ஏன்னா எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி 1/2 ஃபேக்டரை வச்சு கொஷின் இருக்குது. ஸோ அதனாலே நான் இதுலேயே எழுதிட்டேன். இதோட ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் ஃபார்முலா என்னென்னா I is equal to actual number of particles, I is equal to actual number of particles divided by expected number of particles. இதுதான் ஃபார்முலா. லைக் இப்போ NaCl எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். NaCl எனக்கு எப்படி டிசோசியேட் ஆகும், Na ப்ளஸ் Cl மைனஸ் டிசோசியேட் ஆகும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது, 2. அப்போ I is equal to எனக்கு 2. அதே மாதிரி CaCl2 இருக்குது. இது எப்படி டிசோசியேட் ஆகும், Ca2 ப்ளஸ் 2Cl மைனஸ்னு டிசோசியேட் ஆகும். அப்போ இங்கே 2, இங்கே 1, அப்போது டோட்டல் எவ்வளோ, I is equal to 3. லைக் இது வந்து எலக்ட்ரோலைட்ஸ்க்கு, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எவ்வளோ, நான் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எவ்வளோ, அண்ட் அசோசியேஷனில் எவ்வளோ, டிசோசியேஷனில் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். நான் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா அங்கே I is equal to 1 வரும், பிகாஸ் அங்கே டிசோசியேஷனே நடக்காது. ஓகேவா? அப்போ என்னென்ன வரும், என்னென்ன நான் எலக்ட்ரோலைட்ஸ், சாரி கைஸ், எங்கள் வீட்டில் சிம்பான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சும்மா வந்து இந்த டேபை வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஓகே, நம்ம கிளாஸை பார்க்கலாம். நான் எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்ன, I is equal to 1. ஓகேவா? ஓகே.
என்னென்ன வந்து டிசோசியேட் ஆகாது, அப்போ அந்த இடத்துல டிசோசியேஷன் நடக்காது அப்படின்னு அர்த்தம். யார் யார்? குளுக்கோஸ், சுக்ரோஸ், யூரியா, கிளிசரால், எத்தனால், ஃப்ரக்டோஸ். இவங்க எல்லாருமே டிசோசியேஷன் ஆகாது. இவங்க எல்லாருக்குமே டிசோசியேஷன் நடக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னால் டிசோசியேஷன் ஆகும். இது கண்டிப்பாக 1 விட அதிகமாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ NaClக்கு 2, KClக்கு 2, KNO3க்கு 2, NaNO3க்கு 2, CaCl2. இது மாதிரி நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, லைக் நீங்கள் டிசோசியேட் பண்ணி பாருங்கள், அதாவது பிரித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நம்பர் ஆஃப் அயான்ஸ் எவ்வளோ வருது அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். K2SO4 3, Na2SO4 3, AlCl3 4, FeCl3 4, MgCl2 3. ஓகேவா? அசோசியேஷன் அப்படின்னா ஐயை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அசோசியேட் ஆகும், டிசோசியேஷன் ஆகாமல் அசோசியேஷன் ஆகும். அப்போது ஐ வந்து 1 விட கம்மியாக தான் இருக்கும். வாட் ஹேப் ஃபேக்டர் வந்து 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அசிட்டிக் ஆசிட் இன் பென்சின், அதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் போகலாம். லைக் நான் வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரேயில் நான் நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பியோர் இந்த வாட்ரு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அது எனக்கு எப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகி எனக்கு ஐஸ் க்யூப் ஆகும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் தான் எனக்கு வந்து ஆகும். ஏன் அப்படின்னா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, ஏன் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸு 273 கெல்வினில் தான் அது எனக்கு ஃப்ரீஸ் ஆகும். பிகாஸ் அந்த டெம்பரேச்சரில் தான் எனக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அந்த லிக்யூட் வாட்டரும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஐஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகும். ஓகேவா? இங்கே எப்படி அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, பியோர் சால்வெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இங்கே யார் நம்மளுக்கு வருவா அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட் தான் அதிகமாக இருப்பாங்க. லைக் டெம்பரேச்சர் கம்மியானாதான் வேப்பர், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். இந்த ஒரு ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் கம்மியானாதான் நம்மளுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாகும். ஓகேவா? அப்போ டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு TF0 மைனஸ் டிஎஃப். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஏன் போகிறேன்னு தெரியுதுல்ல, வாண்ட் ஹேவ் ஃபேக்டர் இன்ட்டு KF இன்ட்டு M. ஏன் இங்கே நான் ஐ இன்ட்டு KF இன்ட்டு M அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு, ஓகே, என்ன சொன்னேன்? டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு IKF இன்ட்டு M. அப்போ M அப்படின்னா மொலாலிட்டி. ஸோ மொலாலிட்டிக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு KF இன்ட்டு 1000. நான் மோஸ்ட்லி ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வரல, ஃபார்முலாவை மட்டும் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் லைக் மெமரைஸ் பண்ணிட்டாலே போதும். I இன்ட்டு KF இன்ட்டு 1000 மொலாலிட்டிக்கான ஃபார்முலா இன்ட்டு W2 டிவைடட் பை M2 இன்ட்டு W1. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ KF அப்படின்றது இங்கே யாருன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஆனால் எலிவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்டில் மோலார் இப்ளோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், இங்கே கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இங்கேயும் 3 நேம்ஸ் இருக்குது. இவங்களோட யூனிட் என்ன அப்படின்னா அதே தான், கெல்வின், கிலோகிராம், மோல் இன்வர்ஸ். லைக் இந்த KFவும் இந்த KBயும் மோஸ்ட்லி சேமாக தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் KF இஸ் ஈக்குவல் டு R into M1 into TF square divided by 1000 into delta fusion of H. இது வந்து ஸ்கொயர் ஆஃப் தி டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து கேபியோட ஃபார்முலா வந்து எப்படின்னா, நான் ஆல்ரெடி எழுதியிருந்தேன்ல, ஓசிம்பா, சாரி, ஓகேவா? இது KFக்கான ஃபார்முலா, இது KBக்கான ஃபார்முலா. லைக் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஸ்கொயர் ஆஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், இது ஸ்கொயர் ஆஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி பாய்லிங் பாயிண்ட். அது ரெண்டு மட்டும் தான். இங்கே வந்து டெல்டா ஹச் ஃபியூஷன், இங்கே வந்து டெல்டா ஹச் வேப்பரைசேஷன். ஏன்னா பாய்லிங் பாயிண்ட், இது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, KF அண்ட் KB டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சால்வெண்ட். நான் அங்கேயே சொன்ன மாதிரி KFும் சரி KBயும் சரி சால்வெண்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சொல்யூட்டோட நேச்சர், கான்சன்ட்ரேஷன் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. Okay, if solvent has higher enthalpy of fusion or vaporization, change in boiling or freezing point due to solute will be less. அதாவது சால்வெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஹை என்தால்பி ஆஃப் ஃபியூஷனோ இல்லை வேப்பரைசேஷனோ இருந்தால் அந்த இடத்துல பாய்லிங் பாயிண்ட்டோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டு நம்மளுக்கு சொல்யூட் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க மோஸ்ட்லி எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஹை என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ஆர் வேப்பரைசேஷன், change in boiling or freezing point due to solute will be less.
இஃப் சால்வெண்ட் ஹேஸ் லார்ஜர் மோலார் மாஸ், சால்வெண்ட்டுக்கு மோலார் மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கேஎஃப் அண்ட் கேபி வேல்யூஸும் நம்மளுக்கு ஹையாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கிராஃப் லைக் இதில் என்ன அப்படின்னா வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள கிராஃப் தான் இது. நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுல தான் நம்மளுக்கு சால்வெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரோசன் ஆகுது. அதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ லிக்யூட் சொல்யூஷன் நம்மளுக்கு சால்வெண்ட்டும் சொல்யூஷனும் சொல்யூஷன் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சால்வெண்ட்டும் சொல்யூஷனும் மீட் ஆகிற இடத்துல தான் நம்மளுக்கு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்மோசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சால்வெண்ட்டோட மூவ்மெண்ட்டை தான் நம்ம ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைலூஷன் சைடில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். கான்சன்ட்ரேட்டட் சைடில் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கும். அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் என்ன பண்ணும் அப்படின்னா சால்வெண்ட் மாலிகுல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஓகேவா? இப்போ டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். லைக் இதுதான் வந்து ஒரு டியூப்னு வச்சுக்கோங்களேன். அந்த டியூப்பில் வந்து நான் இங்கே சால்வெண்ட் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஓகேவா? இந்த சைடு எனக்கு என்ன கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருக்குது. இதுதான் எனக்கு என்னென்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன். இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வெண்ட் மாலிகுல்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ லைக் இந்த இடத்துல எனக்கு சால்வெண்ட் இருக்குது. இந்த சைடில் இந்த டைலூஷன் சைடில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா. ஸோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் சால்வெண்ட் டைலூஷன் சைடில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலிமா சால்வெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு அலோவ் பண்ணும், வேறு எதையும் அலோவ் பண்ணாது. நேச்சுரல் செமி பெர்மியபிள் மெம்பரேன் என்னென்ன அப்படின்னா பிக்ஸ் பிளாடர், பார்ச்மெண்ட் செல் மெம்பரேன், அனிமல் பிளாடர், எக் மெம்பரேன். ஆர்டிஃபிஷியல் செல் மெம்பரேன் என்னென்னா காப்பர் ஃபெரோசைனேட். நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பார்ப்போம். அதோட சிம்பிள் பை. வென் சால்வெண்ட்ஸ் ஃப்ளோஸ் இன்டு சொல்யூஷன் சைடு, நம்மளுக்கு சால்வெண்ட் வந்து சொல்யூஷன் சைடு போகும்போது அந்த லிக்யூடோட லெவல் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். பார்த்தீங்களா? சால்வெண்ட் வந்து சொல்யூஷனோட சைடு போகும்போது அந்த லிக்யூடோட லெவல் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இஃப் வி அப்ளை ப்ரெஷர் எக்ஸ்டர்னலி ஆன் த சொல்யூஷன் சைட், நம்ம ப்ரெஷரை சொல்யூஷன் சைடில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன் த சொல்யூஷன் சைட், அதுதான் நம்ம அந்த ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக சொல்யூஷன் சைடு ப்ரெஷரை அப்ளை பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. இந்த சி அப்படின்றது நம்மளுக்கு இங்கே மொலாரிட்டியாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இஃப் சொல்யூஷனோட மாஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பை வி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த என் இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு என் பை வி ஆர்டி, சாரி பை வி இஸ் ஈக்குவல் டு சிஆர்டின்னு வரும். இந்த இடத்துல பை வி இஸ் ஈக்குவல் டு சிஆர்டின்னு வரும். அந்த சிக்கு பதிலாக மொலாரிட்டிக்கு பதிலாக என் பை வி ஆர்டி. ஸோ இங்கே ஃபார்முலாவில் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைக் நம்ம எழுதுவோம்ல அந்த மாதிரி தான் WB/MB × 1000 டிவைடட் பை வி. மொலாரிட்டியோட ஃபார்முலாவை இங்கே எழுதியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் படித்தவங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றது புரிஞ்சிருக்கும். லைக் கேஸ் கான்ஸ்டன்ட், ஆர்னா என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு பாரில் கொஷனில் கொடுத்துருந்தா என்ன வரும், ஏடிஎம்மில் கொடுத்துருந்தா என்ன வரும், பாஸ்கலில் கொடுத்துருந்தா என்ன வரும். பாரில் கொடுத்துருந்தா 0.0831, இதுவே ஏடிஎம்மில் கொடுத்துருந்தா 0.0821, இதுவே நம்மளுக்கு பாஸ்கலில் கொடுத்துருந்தா 8.314. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் லைக் அந்த டேர்ம்ஸை வச்சு தான் நம்ம ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனுங்கும் போது நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஐசோடோனிக், ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக். ஐசோடோனிக்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரெண்டு சைட்லேயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஹைப்பர்டோனிக் அப்படின்னா ரெண்டு சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். அது ஒரு சொல்யூஷனில் எந்த சொல்யூஷனுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கோ, ஹையராக இருக்கோ, எழுதிக்கோங்க இங்கே அதை நான் எழுதலை, ஹையராக இருக்கோ அவங்க தான் ஹைப்பர்டோனிக். லைக் இன்னொரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும்ல, அவங்க தான் யார் அப்படின்னா ஹைப்போடோனிக். அதிகமாக இருக்கிறது ஹைப்பர்டோனிக், கம்மியாக இருக்கிறது ஹைப்போடோனிக். ஓகேவா? ஓகே. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் என்னென்னா நார்மல் ஆஸ்மோசிஸு வாட்டர் வந்து லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். இதுவே ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் சொல்யூஷன் சைடில் நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பியூர் சால்வெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்யூஷனை விட்டு வெளில ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்றதுல லைக்
நார்மலாக அப்ளை பண்ணுறத விட ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறோம் அந்த ஆஸ்மோசிஸ், அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை. ஓகேவா? ஓகே, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டரை பியூரிஃபிகேஷன் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சீ வாட்டர் டீசாலினேஷன் அப்படின்னா உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதையும் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலியமாக தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அப்நார்மல் மோலார் மாஸ்னால் என்ன அப்படின்னா, calculated molar mass higher or lower than the actual molar mass due to dissociation or association. அதாவது நம்ம calculate பண்ணுற molar mass ஹையராக இருக்கலாம் லோவராக இருக்கலாம் than the actual molar mass due to the association or dissociation. லைக் இதுக்கப்புறம் நம்ம பேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சால்வ் பண்ணலாம். பேலன்ஸ் நான் நிறைய கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ பிஒய்க்யூஸ் தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த லெசனுக்கு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கொஷின் சால்விங் ரொம்பவே முக்கியம். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு நிமிஷம். Which of the following aqueous solution will exhibit highest boiling point? Highest boiling point எது எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Na2SO4 இருக்குது, Na2SO4 நம்மளுக்கு ஐயோட வேல்யூ எவ்வளோ? Na2SO4 3. ஆக்சுவலாக நான் எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன், வாண்ட் ஹேவ் ஃபேக்டரில் Na2SO4 இந்த எழுதிக்கேன் பாருங்கள், 3. அண்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா KNO3க்கு 2. லைக் டிசோசியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும், இல்லைனா நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3. அப்போது 3 × 0.01 அப்போ எவ்வளோ? 0.03 முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு இது வந்து குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் I = 1, ஏன்னா அது நான் எலக்ட்ரோலைட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் 0.15. நெக்ஸ்ட்டு யூரியாவும் அதே மாதிரி தான் I = 1, 0.01 தான் வரும். அண்ட் KNO3க்கு 2 சொன்னேன். ஸோ 2 × 0.01னா 0.02. இதில் எதுக்கு ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தான், லைக் ஆப்ஷன் 1, ஏன்னா அவங்களுக்கு தான் 0.03 இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் E கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு which amongst the following aqueous solution of electrolyte will have minimum elevation and boiling point? அதே மாதிரி தான் one half factor வச்சு கண்டுபிடிங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். அதே கொஷின் பேஸ் தான். ஓகே, the mixture that forms maximum boiling azeotrope. மேக்ஸிமம் பாய்லிங் அசியோட்ரோப்னா இங்கே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் டேவியேஷன். ஸோ எத்தனால் வாட்டர் கிடையாது, அசிட்டோன் கார்பன் டை சல்ஃபேட் கிடையாது, வாட்டர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட், ஏன்னா அதுதான் நெகட்டிவ் டேவியேஷன் எக்ஸாம்பிள். At 100 degrees Celsius, the vapor pressure of a solution 6.5 gram of a solute in 100 gram of water is 732 mm. ஸோ வாட்டருக்கான கேபி கொடுத்துருக்காங்க. The boiling point of this solution will be like vapor pressure of a solution. இது வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை வச்சு அந்த ஃபார்முலா வச்சு பேஸ் பண்ணுது. ஸோ ஃபார்முலா பேஸ்டு தான் ஹோம்ஒர்க். நான் சும்மா ஹோம்ஒர்க்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பெரிய ஜேஇ கொஷின்ஸ்லாம் கிடையாது, நீட் கொஷின் தான் நினைக்கிறாது. ஆன்சர் பண்ணி கமெண்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள், சால்வ் பண்ணாமலாம் இருக்காதுங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? XY is the membrane or partition between two chambers 1 and 2 containing sugar solutions of concentration 1 and 2. இருக்கிறதுலே கான்சன்ட்ரேஷன் 1க்கு தான் அதிகம். For the reverse osmosis to take place, identify the correct condition. ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் எந்த கான்சன்ட்ரேஷன் சைடில் தானே நம்மளுக்கு நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணுவோம். இப்போ P1 தான் அதிகமாக இருக்கும், அப்போ C1 தான் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக P1 தான் அதிகமாக இருக்கும். P1 அதிகமாக இருக்கிறது இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் லைக் இது எப்படி வரும்னா ஆப்ஷன் A and C அந்த மாதிரி வரும். அந்த ஆப்ஷன் நான் எழுதலை, B and A இந்த மாதிரி வரும். அதில் ஆப்ஷன் A and C தான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இந்த நோட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். லைக் சொல்யூஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடாக்ஸ் 1 ஷாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போர்ஷன்ஸு பிப்ரவரிக்குள்ளே நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணணும், லைக் மார்க் டெஸ்ட்டோட. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
நான் அந்த நோட்ஸை வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.